இருந்தா உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளை தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பா என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. என்ன சக்கரை தாண்டியா? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் சக்கரையே சக வாங்குறத பாரு. பாத்து பேசுறா, பல்லக்குல கழட்டி போடுவேன். போயா போக்கவாயா. உறுப்பினர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் செல்லாது போப்போ வேண்டாம். நான் அனுமதிக்கல. I do not want this. இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. இந்த மாமாடு எல்லாம் மத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. உட்காருங்க. உட்காருங்க. சொல்லிடுறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச நான் அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். உள்ள நீங்க தான், நாங்க தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? இல்ல சில இல்ல விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன்? நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? இல்ல ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு. வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியும். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்ல. இருங்க, எல்லாரும் குறுக்க பேசின கஷ்டமா. உட்காருங்க. மாண்பு உட்காருங்க. இப்பதான் சொல்லிட்டு போனேன். அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி என்ன சரியில்லை இல்லை விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். தீய ஒழுங்கா போட தெரியாது உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்ல போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ. அதுக்கு என்னப்பா? படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது. என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம் வரல. இப்ப எல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. கேட்டுக்க. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். புரிஞ்சதா? நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதா தான் நான் வந்து பாக்குறேன். ஓபிஎஸ் உடைய படம் அங்க இருக்குது. இன்டெலம் போட்டல அங்க இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க. நகைச்சுவையா எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. ஓகே. நீ இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேடுறது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணும்? வேன்ல டீ விக்கிறீங்க. நீங்க நீக்குறீங்க, இது வந்து வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிரிண்டர்ல இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை. அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஆனா இன்றைக்கு எந்த யூடியூபர் என்ற அடிப்படையில, சமூக வலைத்தளம் என்ற பேர்ல இது அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறதா? சுனாப்பானா நாக்கு நம அரிக்கியடா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை போய் தொலைங்க பூதவிகளா எங்க வந்து நாட்டுக்கு உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு என்னத்துல கேட்க வேணாண்டா வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்க பகுதிகளை ஐயோ பாத்துட்டா திறந்து அதுக்காக கூச்சல் போட்டு என் மானத்தை வாங்காத. நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப நாங்க பேமாரி குடும்பம் ஐயா. ஐயோ அவன் வர்ற வேகத்தை பார்த்தா உன் பேச்ச நம்பி என்ன ஏதாவது பண்ணிடுவா போல் இருக்கே. எவ்வளவு நேரமாடா பாத்துட்டு இருந்தேன். பொய் பார்த்து சொல்லாத பக்கி பதறுது. ராஜா பேசுறதெல்லாம் டிஎம்கே அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? ஏய்யா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன் கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கள்ள விளையாட்டா விளையாண்டுகிட்டு இருக்க வாய்ப்பாடு தெரியாம ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல் இருக்கு மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இருக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் சுதந்திர தினத்தை ரிப்பப்ளிக் டே அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் வாயில ஸ்லிப் ஆஃப் தி டங் வந்தது இல்லையா சார்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யார் தெரியுமா சார்? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. இந்த கரப்பான்பூச்சி கட்சி இந்தியா முழுக்க ஒரு பெரும் நம்பிக்கையும் வசந்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. பிஜேபியை வீழ்த்தவே முடியாது என்று ஏறக்குறைய அத்தனை கட்சிகளும் முடிவுக்கு வந்த ஒரு சூழலில் இந்த கரப்பான்பூச்சி கட்சி ஒரு புது நம்பிக்கையை இந்தியாவில் உள்ள பிஜேபி தவிர்த்து அத்தனை கட்சிகளிடமும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த கரப்பான்பூச்சி தமிழகத்தில் கால் நுழைத்தால் பூச்சி மருந்து போட்டு அடித்து அதை கொல்வதோடு காலில் போட்டு நசுக்க வேண்டும். எதுக்குன்னா நீங்க சொன்னதுதான் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பெஸ்ட் சிஎம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திய ஸ்டாலின் இந்தியாவில் யார் சிறந்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் அவர் பதிலளிச்சிருக்காரு. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா அங்க பாத்தியில்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன் எப்படி அடிக்கிறாய் பாரு. அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. பிச்சுடு ராஸ்கல் அரசகுமார் என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு கொடுத்தாருங்க அரசகுமார் கொடுக்கலீங்க பதில் சொல்ல விடுங்க பதில் சொல்ல விடுங்க அது பல்லகளெல்லாம் உடைச்சு போய் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அமைச்சரா? பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிரைவேட் ஸ்கூலுக்கு லஞ்சம் வாங்கிட்டு அமைச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. சாரி இன்னும் எத்தனை வருஷம் திமுக இப்படியே ஏமாத்திட்டு நினைச்சிருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கு வெக்க மான சூடு சொல்ற எதுவுமே இல்லடா. யாரு இவங்களா வெத்து வெட்டு பசங்க சார். எதுக்கு நான் ஆசைப்பட்ட பாடம் போற படத்துல ரோபோஸ் ஒரு கேரக்டர் இருக்கும் இப்படி தூக்கிட்டு ஏய் அது மாதிரி. இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் ரோபோஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கு. டேய் டேய் போடா போடா போய் தொலைங்க பூதவிகளா எங்க வந்து நாட்டுக்கு போடா போடா போடா. நீங்க அவளை அப்படின்னா என்னது இது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. கொலாயடி சண்டையில பார்ல சண்டையில டாஸ்மாக் சண்டையில எவன் போட்டு ரெண்டு பேரும் மோதிக்கலாம் எப்படி பேசணும் அது கூட தேர்ட் ரேட்டடா. சிரிக்காதடா உங்களுக்காக தான் பேசிட்டு போனேன். இவர் சாரு நான் இப்படி பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இவரை தெரியல. டேய் இவரை தெரியல. அப்படி சட்டை அப்படி திறந்து விட்டுட்டு ஏன் மேல் படம் போட்டா உங்களுக்கு போட மாட்டீங்க அப்படி பேத்துட்டு தம்பி நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.
சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு நிக்கித மூதேவி அதோட பிரச்சனை தான். கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போ. ஏன் கத்துற? ஐயா நீங்களே என்ன நீங்கள? ஐயா 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 என்ன ஐயா ஐயா போங்க ஐயா தலையே. என்ன கட்ட வார்த்தை பேசுற? டேய் இங்க பாரு. உனக்கு மட்டும் தான் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா. ஏ குழம்பிட்டாரு. ஏப்பா லோக சந்தோஷம் தானே. நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. திரும்ப திரும்ப பேசுற. இப்போ ஏதாவது ஒரு திட்டத்தை நிறுத்த சொல்லுங்களேன் பாப்போம். திமுக கொண்டு வந்த சொல்லுங்க. ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். ஓகே ரீல்ஸ் மோகத்துல அலையாதீங்க. இல்ல ரீல்ஸ்லாம் இல்ல. அதுதான் கரெக்ட் தான் பேசுறீங்க. அதுதான் எல்லாரும் கரெக்ட் தான் பேசுறீங்க. அவசரப்படாதீங்க. திமுக கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நிறுத்த முடியுமான்னு கேக்குறேன். சேலஞ்ச் பண்றேன். நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இல்சா பையன் மாட்டுவான். வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் நிறுத்தி பாரு சார். ஸ்டாப் பண்ணுங்க சார். பேசும்போது நான் குறுக்கிடவா? இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 310 சாரி இவரான சொல்றேன். எப்படி இதுக்கு மேல பல்டி எப்படி வரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல. கை கால்லாம் நடங்குது. போட்டு வந்துட்டான். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. ஓடுனது கிடையாது. நீ போய் சொல்றியாம்லடா. நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி. அவன் தான் போய் சொல்றான்.